நாம் அந்த நாராயணனை விரதமிருந்து வழிபடுவதற்கு நிறைய விரத நாட்கள் இருந்தாலும் அதிலெல்லாம் சிறப்பானதாக கருதப்படுவது ஏகாதேசி விரதமாகும். அதனினும் மிகவும் சிறப்பாக கருதப்படுவது மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதேசி திருநாளாகும். இந்த ஏகாதேசி திதியானது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து 11வது நாளும் அமாவாசைக்கு அடுத்த 11வது நாளும் ஆக 2 நாட்கள் வரும். ஒரு வருடத்திற்கு 24 ஏகாதேசிகள் வந்தாலும் அந்த திருமாலே மாதங்களில் நான் மார்கழி என்று சிறப்பித்து சொன்ன மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதேசியே சிறப்பானதாக கருதப்படுகிறது. மார்கழி மாதத்தின் அமாவாசைக்கு அடுத்து வரும் வளர்ப்பிறை 11வது நாளில் வரும் ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்ற திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இது வைணவர்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் திருநாளாகும். இந்த நாளில் திருமால் சொர்க்கவாசல் அல்லது பரமபத வாசல் என்று அழைக்கப்படும் வாசலின் வழியாக நமக்கு காட்சி தருவார். அவருடைய பக்தர்களாகிய நாம் இன்று அந்த வாசல் வழியாக சென்று அவரை தரிசித்தால் நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்கான பாவங்களை மன்னித்து விடுவார் என்பது ஐதீகம். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் விரதமிருந்து வழிபட்டால் 23 ஏகாதசிகளிலும் விரதமிருந்து வழிபட்ட பயன் நமக்கு கிடைக்கும் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. இந்த ஏகாதேசி திதிக்கு முதல் நாள் வரும் தசமி திதி என்று மதியம் ஒருவேளை மட்டும் உணவு அருந்தி விரதத்தை துவக்க வேண்டும். அடுத்த நாள் ஏகாதேசி அன்று முழுவதும் உணவு அருந்தாமல் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று பரமபத வாசல் வழியாக சென்று நாம் அவரை தரிசிக்க வேண்டும். அடுத்த நாள் துவாதசி திதி அன்று சூரிய உதயத்திற்கு பின்பு உணவு சமைத்து அதை கடவுளுக்கு படைத்துவிட்டு பின்பு நாம் விரதத்தை முடிக்க வேண்டும். இவ்வாறு விரதமிருந்து வழிபட்டால் நமக்கு ஆத்ம சுத்தி கிடைத்து வைகுண்டத்திற்கு வழிவகுக்கும் என்பது ஐதீகம். இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் அனைத்து வைணவ தலங்களிலும் கொண்டாடப்படுவதோடு ஸ்ரீரங்கத்திலும் திருப்பதியிலும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திருப்பதியில் பக்தர்கள் வைகுண்ட துவாரம் வழியாக பெருமாளை தரிசிக்கின்றனர். ஸ்ரீரங்கத்தில் ராப்பத்து பகல் 10 என்று 21 நாட்கள் இந்த விழா நடைபெறும். ஏகாதேசிக்கு முதல் நாள் தசமி அன்று எம்பெருமான் மோகினி அவதாரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அடுத்த நாள் ஏகாதேசி அன்று ரத்தன அங்கி அல்லது முத்தங்கி அலங்காரத்தில் பரமபத வாசல் வழியாக வெளிவந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் வீற்றிருக்கும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஏகாதேசிக்கு புராணங்களில் ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒருமுறை மகாவிஷ்ணுவுக்கும் முரண் என்னும் அரக்கனுக்கும் போர் நடந்தது. அந்த போரின் போது மகாவிஷ்ணு முரணை அழிப்பதற்கான ஆயுதங்களை தயார் செய்வதற்காக ஒரு குகையினுள் இருந்தார். அப்போது முரண் அவரை கொல்வதற்காக வந்தான். மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்த பெண் சக்தி வெளிப்பட்டு அந்த முரணை அழித்தது. இதை பார்த்து மகிழ்ந்த மகாவிஷ்ணு அந்த பெண் சக்தியை ஏகாதேசி என்று அழைத்தார். ஏகாதேசி, உன் செயல் கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினார். அதற்கு ஏகாதேசி, சுவாமி, இந்த நாளில் விரதமிருந்து யார் உங்களை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சத்தை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி ஏகாதேசி நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. இதுவே ஏகாதேசி விரத முறை தோன்றிய கதையாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. நாமும் இதுபோல ஏகாதேசி விரதம் இருந்து அந்த வைகுண்ட வாசலை அடைவதற்கான வழியை தேட முற்படுவோம்.